ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாரும் மறந்துருக்க மாட்டேங்கன்னு நம்புகிறேன். ஒரு வாரமாக நம்ம வீடியோ எதுவுமே போஸ்ட் பண்ணல. எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் வீடியோ எதுவுமே எடுக்க முடியல. இனி நம்ம வீடியோ கண்டினியூஸாக போடலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மொபைல் கூலர் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுங்க, நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கான மொபைல் கூலர் செய்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிவிசி பைப் நமக்கு தேவைப்படும். சின்ன சைஸாகவே இருந்தாலே போதும். இதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சுவிட்சு ஒன்று நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பேட்ரி ஒன்று நமக்கு தேவைப்படும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் தேவைப்படும். இப்படி ஜாயிண்டாக இருக்கிறது. இதுக்கு என்ன வித்தியாசம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நம்ம எங்கேயாவது செப்பரேட்டாக அந்த இடத்துல உட்காந்து யூஸ் பண்ணோம்னா இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எங்கேயாவது போகிறதா இருந்தால் இந்த மாதிரி பேட்டரியை வச்சு நம்ம மொபைல் கூலருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாண்ட் கம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின் பார்ட்ஸாக இந்த CPU ஃபேன் நமக்கு தேவைப்படும். இந்த ஃபேன் பார்த்துக்கிட்டிங்கன்னா கடையில் கேட்டிங்கன்னா கம்மி ரேட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா பழைய CPU பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த இதில் இருக்கும். இந்த இதான் நமக்கு முக்கிய பார்ட்டாக உதவ போகுது. சரி வாங்க, இன்றைக்கான மொபைல் கூலர் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட் எடுத்தமே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப்பை நமக்கு நம்ம மொபைலுக்குரிய கேஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 2 ஸ்டிக்கு தேவைப்படும். இந்த ஸ்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா பழைய பையில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு பைப் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி பைப்பை ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹீட் எல்லா இடத்தையும் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பைப் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நமக்கு அந்த எலாஸ்டிக் ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி 2 சைடும் வச்சு இழுத்தோம்னா நமக்கு கேஸ்க்குரிய சைஸ் கிடச்சிரும். உங்கள் மொபைலுக்குரிய சைஸ் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேஸை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கையை வச்சு அமுக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் இதாகும். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி அமுக்கி விட்டுகிட்டே இருங்க. அமுக்கி விட்டுகிட்டே இருக்கிறப்ப அந்த ஹீட் இறங்கினோடனே நமக்கு அந்த ஷேப்புக்குரிய இது கரெக்டாக கிடச்சிரும். கொஞ்சம் நேரம் அமுக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஷேப் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கலாம். நமக்குரிய மொபைல் என்னவோ அதுக்கேற்ற சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. இதை திருப்பி அடுப்பில் காட்டிக்கலாம். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எட்ஜில் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் காட்டிட்டு திருப்பி அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டிங்கன்னா நமக்குரிய சைஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறமா இந்த சைடு இல்லைன்னா அந்த சைடு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நமக்கு ஏதாவது ஒரு சைடு தான் தேவைப்படும். அதனால் ஹோல் போட்டுக்கோங்க. நமக்கு இப்போ ஹோல் போட்டாச்சு. ஹோல் போட்டதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா பேக் சைடு நமக்கு தேவைப்படாது. அதனால் மேலே டாப்லேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கட் பண்ணி விட்டுறலாம். நமக்குரிய கேஸ் ரெடி ஆகிடும் முழுசாக. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த இது பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னோடய மொபைலுக்கு ஏற்ற கேஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ மொபைல் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபைல் ஃபிட் பண்ணி பார்த்துட்டோம். கரெக்டாக இருக்குது. ஸோ மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இது கடைசி எம்ஆர்ஐ ஷீட் நம்ம வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கடைசி பெயிண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேய்க்க சொன்னேன். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா உப்புத்தாள் வச்சு கூட தேய்ச்சிக்கோங்க. ஸோ தேய்ச்சிங்கன்னா கரெக்டாக நேராக வந்துடும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரே ஷேப்பில் வந்துடும். உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வச்சு நீங்கள் தேய்ச்சிட்டே இருங்க. அப்புறம் அந்த எட்ஜில் இருக்கிறதெல்லாம் தேய்ச்சி எடுத்துருங்க. நமக்கு நீட்டாக ஆயிரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம உப்புத்தல்ல நல்லா தேய்ச்சிட்டோம். தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு இதாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பெயிண்ட் பண்ணணும்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம செட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கரெக்டாக தான் இருக்குது செட் பண்ணி பார்த்ததில். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த செட் பண்ணுறதுல இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மூவி ஏதாவது பார்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேமிங்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டு, ஸோ கை நல்லா ஒரு இது கிரிப் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பொதுவாக இருக்கிறக்காண்டி நம்ம இப்படி ஃபுல்லாக விட்டுருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம ஃபேன் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம CPU ஃபேன் எடுத்துக்க சொன்னோம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். இது இந்த பக்கமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நமக்கு இந்த ஃபேன் நமக்கு ஹீட்டை வெளியில் ஏற்றுறதுக்கு தான் அந்த ஃபேன் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நம்ம வச்சுக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஹீட் வெளியில் ஏற்றுறதுக்கு நம்ம இதுதான் முன்னாடி போட்டால் இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் போட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒட்டிக்கலாம். இந்த பாண்ட் கம் வாங்கி வச்சுக்கோங்க. இது உள்ளே ஓட்டையில் ஊற்றிடுங்க. இதெல்லாம் ஊற்றிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம சுற்றி ஒட்டலாம்.
ஸோ இப்போ வந்து ஒட்டிடுச்சு. நீங்கள் வந்து ஒட்டலைன்னா அந்த சைடெலாம் வந்து ஊற்றி விட்ருங்க, ஒட்டிடும் நல்லா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டியாச்சு. ஸோ பாண்ட் கம் வந்து பார்த்து ஒட்டுங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கானது, அதனால் வந்து பார்த்து ஒட்டுங்க. இந்த ஃபேனில் வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்போசிட்டில் வச்சா தான் நமக்கு வந்து சுற்றும். இது ரெட் ஒயர் வந்து மைனஸ்லேயும் பிளாக் ஒயர் வந்து ப்ளஸ்லேயும் வந்து கொடுத்தா தான் நமக்கு வந்து ஃபேன் வந்து சுற்றும். எதுக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஏற்கனவே வந்து சிபியூவில் ஹீட்டை வெளியில் ஏற்றுற ஃபேனு. ஸோ அதனால் வந்து இந்த ஃபேன் வந்து இந்த ஃபங்க்ஷனில் தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், இந்த ஏரை வந்து வெளியில் ஏற்றுறது. இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் கனெக்ஷன் வந்து கொடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொடுத்துருந்த சுவிட்சை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாக் ஒயரு அண்ட் ரெட் ஒயர் இருக்கும். பிளாக் ஒயரை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ ஃபிட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருக்க டேப் வந்து எடுத்து இந்த இடத்துல வந்து ஒட்டிடுங்க. ஸோ இல்லைன்னா க்ளூ கூட இருந்துச்சுன்னா கூட க்ளூ கூட ஒட்டிக்கோங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒட்டியாச்சு. இப்போ வந்து திருப்பி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சுவிட்சிலேருந்து வர ஒயரும் ரெட் ஒயரையும் வந்து இப்போ வந்து பேட்டரியில் வந்து கனெக்ஷன் பண்ணி பாருங்கள். நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகலை. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டுறேன், ஒர்க் ஆகுது. இதே போல் தான் நம்ம வந்து யூஎஸ்பி கேபிளில் வந்து மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூஎஸ்பி கேபிளில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரெட் ஒயரையும் வந்து ரெட்டில் கொடுத்துட்டு பிளாக் ஒயரை பிளாக் ஒயர் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து இதில் வந்து இப்படி வந்து ஒர்க் ஆகும். நம்ம எதாவது கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கூலரை வந்து நம்ம வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடாப்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டு கனெக்ஷன் கொடுத்துருங்க. இந்த பேட்டரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து செய்யலாம். நீங்கள் வந்து அடாப்டர் கேபிள் வந்து இப்போ யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இடத்துல பெர்மனெண்ட்டாக வந்து பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அடாப்டர் கேபிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஒயரை வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து ரெட் ஒயரில் கொடுத்துடலாம். இதே வந்து டேப் போட்டு ஒட்டிடுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து கடைசியாக வந்து போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகுது நல்லாவே. சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணி பார்க்கலாம், இப்போ வந்து ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டேப் போட்டுட்டு இந்த வயர்லாம் வந்து கரெக்டாக வந்து ஒட்டிட்டு நமக்கு வந்து டிசைன் எதுவும் பண்ணணும்னா வந்து இந்த இடத்துல வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து டிசைன் பண்ணிவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து என்கிட்ட பிளாக் கலர் பெயிண்ட் கொஞ்சோண்டு இருந்தது, அதை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து அடிச்சிட்டேன். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி காட்டுறேன். ஸோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இப்போ வந்து ஃபோனை வந்து ஃபிட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபோன் வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. ஸோ அதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. இதன் மூலமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நம்ம வந்து வெப்பத்தை வந்து தணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு கேம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். இந்த மொபைல் கூலர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ இதை வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.